இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிஜேபி அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம வந்துட்டு பார்க்குறோம். அவங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு ஓகே ஏதோ நோக்கி போகிறாங்க, ஓகே போகட்டும், நல்லா தான் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுக்குன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு திருப்பியும் வந்துட்டு பிஜேபி 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு நிலை தான். என் கடவுளை தப்பாக பேசிட்டான், சாமியை தப்பாக பேசிட்டான், இந்த பாட்டை நீங்கள் தூங்க 100 கோடி ரூபா டிஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு தனிப்பட்ட அது கட்சி சார்ந்து போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிஜேபிங்கிற கட்சி வந்துட்டு இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு உறுப்பினர் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 100 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அவர் வந்துட்டு திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய உறுப்பினராக மட்டுமே இருந்து இந்த பாடலை வந்துட்டு எங்களை வந்துட்டு அவமரியாதை வந்துட்டு பண்ணிட்டாங்க, நீங்க இதை எடுங்கன்னு சொன்னா அங்க சிக்கல் கிடையாது. அதை ஒரு கட்சியினுடைய போர்வையில செய்யும் போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தவர்கள், மற்ற ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை ஆட்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பிஜேபிங்கிறது வெறும் இதுதான் போல இருக்கு, இதை தாண்டி நாட்டுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்களோங்கிற அந்த ஒரு பிம்பம் வந்துடும் இல்லையா? இதை அந்த கட்சியை சார்ந்த மனிதர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும்.